அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டூ உடுப்பி கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாக் இன்னைக்கு ஃபுல்லாமே சமையல் கட்டுல தான். ஸோ இன்னைக்கு ஒரு சமையல் விளாக் தான். சமையல் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சமையல்லாம் இல்ல. ஒரு கிராண்டான விருந்து விளாக் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். அந்த விருந்து சாப்பிட நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கெஸ்ட்டுமே வரப்போறாங்க. யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத வீடியோல தொடர்ந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி எ இந்த விருந்து சமைக்கிறதுக்கு நான் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்க எல்லா தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்பதான் சமைக்கவே போறேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆஃப்டர்நூன் 1:30 ஆயிடுச்சு. அ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு தான் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமா ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு, இப்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா சமைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். ப்ரிப்பரேஷன்ல என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஆட் பண்றேன். நீங்க அத போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சமைக்க போறது இன்னைக்கு நம்ம மைனர் மட்டன தான் வந்து செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டன ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். அந்த மட்டனுக்கு தேவையான ஆனியன்லாம் கட் பண்ணணும். ஸோ நான் ஆனியன் கட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன்லாம் ஷார்ட்டா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன்ல என்ன செய்றேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்க்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வீட் அப்படின்னோட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா, பாயாசம், கீர் இந்த மாரிலாம் போகாம, அவங்க வந்ததும் ஸ்நாக்ஸ் குடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்பெஷல் ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி தான் செய்ய போறேன். ஸோ அதுக்கு டார்க் மோட் சாக்லேட் வேணும் இல்லையா? ஸோ டார்க் கம்பவுண்ட் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அமுல் பட்டர் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் சாக்லேட்டையும், பட்டரையும் மெல்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான். ஸோ முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ரௌனிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌனிஸ் பண்றது கம்மி ஆயிடுச்சு. இந்த ப்ரௌனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்த புதுசுல பிள்ளைங்க அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க செய்யும்போது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கேட்கறதில்ல. எப்பயாவது ஒரு நாள் தான் கேட்கறாங்க. அவங்க கேட்டா செஞ்சு குடுப்பேன். இந்த மாரி கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா, கண்டிப்பா என் கையால ப்ரௌனி செஞ்சு குடுப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 400 கிராம் நமக்கு வேணும். ஒரு 1/2 கேஜி அளவுக்கு தான் நான் ப்ரௌனி செய்ய போறேன். ஸோ 400 கிராம் சாக்லேட், அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 75 கிராம் பட்டர் இது 2யும் சேர்த்துட்டு, இப்ப அப்படியே ஓடிஜில ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சு விட்டோம்னா, சாக்லேட், பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துரும். ஸோ சாக்லேட் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும், இத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ஹார்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூட்லயே அப்படியே இளகிரும். நான் வந்து எடுத்தோட்டியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இந்த சாக்லேட் பட்டர் மிக்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அந்த கலர் காம்பினேஷன் அண்ட் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாரி ஸ்மூத்தி டெக்ஸ்சர் வருமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. அதுக்காக அத வெளிய எடுத்தோட்டியே நான் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன். நெக்ஸ்ட் இன்னொரு பவுல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கிளியரான பவுல்ல எந்த வாட்டர் எதுவும் இருக்கக்கூடாது. தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையா இருக்க பவுல்ல 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ப்ரௌனி ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். ஸோ 2 முட்டைய சேர்த்துட்டு, இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரைய மிக்ஸர் ஜார்ல பவுடர் பண்ணி தான் சேர்த்துக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அண்ட் நாட்டு சர்க்கரை 2மே மிக்ஸ் பண்ணி ஒரு 70 கிராம் அளவுக்கு எடுப்பேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை மட்டும் நாட்டு சர்க்கரை வீட்ல இருக்கல. ஸோ அதனால சர்க்கரைய மட்டும் ஒரு 60 கிராம் அளவுக்கு பொடி பண்ணி இதில சேர்த்துட்டு, கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் அது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்ஸ் இருக்கு இல்லையா? அது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் முட்டை கூட சேர்த்தணும். இல்லாட்டி முட்டை கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காக அது ஆறுனதும் மிக்ஸ் பண்ணி விட்டா, இந்த மாரி சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, சில்கி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மைதா மாவு, கொக்கோ பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணணும். இதெல்லாம் அப்படியே டைரக்ட்டா ஆட் பண்ணிறக்கூடாது. இந்த மாரி ஒரு ஜல்லட வச்சு ஜலிச்சுட்டு தான் ஆட் பண்ணணும். மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொக்கோ பவுடருமே எடுத்துக்க போறேன். அது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சலிக்கும்போது கட்டி கட்டியா வரும் கொக்கோ பவுடர்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது சலிச்சுட்டு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. ஸோ சலிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து விஸ்க் தேவையில்ல. அத ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நெறைய பேர் இப்ப ப்ரௌனி செய்ய தெரியுது. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனா குடுத்துருக்கிறவங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஓடிஜில தான் செய்யணும்னு இல்ல. சேம் இதே மெத்தட்ல செஞ்சுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் குக்கர்ல வச்சு கூட ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து சாக்லேட் வந்து மெல்ட் பண்ண டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வீட்ல ப்ரௌனி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப பேட்டருமே சூப்பரா சில்கி டெக்ஸ்சர்ல இருந்துச்சா, அத அப்படியே பேக்கிங் ட்ரேல ஊத்திட்டு, நல்லா கீழ 2 தடவ தட்டி விட்டு டேப் பண்ணிட்டு, அப்படியே ஒரு டூத் பிக் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரங்கோலி கோலம் போடுற மாரி கோலம் போட்டு விட்டாச்சு. ஏன்னா, அப்பதான் அதுல இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் போகும். ஸோ அதுக்கும் முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மறுபடியும் வந்து ஓடிஜிய ப்ரீ ஹீட் பண்ணிரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 180 டிகிரி செல்சியஸ்ல டபுள் ராட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண வைக்க போறேன். ஸோ அந்த அளவுக்கு வச்சா தான் என்னோட பேக்கிங் மிஷின்ல வந்து பேக்கிங் ஆகும். ஏன்னா இது வந்து ஐபல் பிராண்ட் இது. ஸோ ஒவ்வொரு பிராண்ட பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் அத அப்படியே வச்சு விட்டுட்டு, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் சிக்கனுமே வந்துருச்சு. சிக்கன், மட்டன் எல்லாமே வந்துருச்சு. ஒரு 9:00
vlog போலவே மட்டன் வந்து ஒரு 3/4 கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 3 கேஜி வாங்கியிருந்தேன். ஸோ 3 கேஜில வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா செப்பரேட்டா வாஷ் பண்ணி பிரிச்சு எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பொடிசா கட் பண்ணி வந்து வாங்கிக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் சுக்கா செய்ய போறேன் அதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸஸா வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் பெப்பர் கறிக்காக எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்ல பெரிய பீஸஸா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மோக்கி சிக்கன் செய்றதுக்காக. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தை பீஸஸ் அந்த மாரிலாம் எனக்கு வந்து செப்பரேட்டா குடுக்க மாட்டாங்க கோழி கடையில. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் நார்மலா வாங்குற எப்பயுமே கோழி கடையில இந்த மாரி தான் குடுப்பாங்க. நம்ம வீட்ல வந்துட்டு அத கொஞ்சம் பிரிச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்மோக்கி சிக்கனுக்கு தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், உப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகப்பூண்டு 1 டீஸ்பூன், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, திக்கான தயிர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கணும். அது கூடயே லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வினிகர் இருந்தா சேர்த்துக்கோங்க. இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். ஸோ, ஒரு மூடி வினிகரும் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் நல்லா சாஃப்ட்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா, தந்தூரி சிக்கன் மேரினேஷன் மாதிரி தான். இது கூட கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கசூரி மேத்தி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்துச்சு. பட் ஆனா நான் எப்பயுமே அத சேர்த்துக்க மாட்டேன். அதனால எப்பயுமே சேர்த்துக்கல. இத நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டாச்சு. ஸோ, இப்போ மார்னிங்கே மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். நைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மோக்கி சிக்கன் செய்ய போறோம். நல்ல ஃப்ளேவரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் சுக்காக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ, சிக்கன் எல்லாம் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு, அதில தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் வந்து இதுக்காக ஒரு பேஸ்ட்டுமே வந்து போடணும். இந்த பேஸ்ட் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. இது வேற எதுவும் இல்லங்க. வரமிளகா, மல்லி, மிளகு, சீரகம் இதுதான். மிளகு, சீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வரமிளகா ஒரு 15, 20 எடுத்துக்கோங்க. மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வரமிளகாய நல்லா சுடு தண்ணீல ஊற வச்சுட்டு எடுத்துட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா இந்த மாரி அரைச்சு எடுத்துருங்க. அரைக்கும்போதே இதில இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாரி தனியா ஆட் பண்றதா தான் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மெயினா சிக்கன்ல 2 சிக்கனுக்குமே தண்ணி இல்லாம ட்ரையா பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, இப்ப ஈவினிங் போல வெளிய எடுத்துக்கலாம். ஸோ நானுமே இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? பிஸ்மில்லான்னு சொல்லி குக்கர் அடுப்புல வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு மட்டன் குருமாக்கு தாளிச்சு விட போறேன். நான் எப்ப மட்டன் குருமா வச்சு வீடியோ ஷேர் பண்ணாலும், மட்டன் குருமா எப்படி வச்சீங்க? இவ்ளோ திக்கா, கலர்ஃபுல்லா வச்சிருக்கீங்களே எப்படி? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் ஷார்ட்ஸ்ல கேட்பீங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல நெறைய டைம் குடுத்துருக்கேன். சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா லாங் வீடியோல குடுத்துடலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு ஆயில் அது கூடவே தேங்காய் எண்ணெய் நெறைய சேர்த்துக்குவேன் எப்பயுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பட்டை, 2 ஏலக்காய் மட்டும் தான் சேர்த்துக்க போறேன். கிராம்பு சேர்த்துக்க கூடாது. ஏன்னா கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் சேர்க்க போறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீல வாக்குல நறுக்குன வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்ல கலர் மாரி வரணும். இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூளுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். வெங்காயம் வணங்குறதுக்கு நல்லா டைம் குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கணும். நீங்க எந்த அளவுக்கு மட்டன் போடுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவையும், வெங்காயம், தக்காளியோட அளவையும் கூட்டிக்கணும், குறைச்சுக்கணும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்க போறேன். நல்லா பழுத்த தக்காளி பழமா எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுமே எப்பயுமே உப்பு சேர்த்துட்டீங்கன்னா, தக்காளி சீக்கிரம் உடைஞ்சு வந்துரும். ஏன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு பழமா இருக்கு. பட் ஆனா கெட்டியா இருக்கும் இல்லையா? நல்ல கலரா இருக்க தக்காளி பழம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு குருமாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கலர் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கலரா இருக்க தக்காளி பழம் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ கலரா இருக்கு. இப்ப உப்பு சேர்த்ததும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்ல இந்த தக்காளி போட்ட தடமே தெரியாத அளவுக்கு சூப்பரா உடைஞ்சு வந்துரும். இப்ப பாருங்களேன், தக்காளி போட்ட அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப மட்டன் பீஸஸ உள்ள சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மார்னிங் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்ப நான் மதியம் 1:30 மணிக்கு தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு வந்து தான் இதுல ஆட் பண்ணிக்க போறேன். ஒரு 3/4 கேஜி அளவுக்கு தாங்க இன்னைக்கு மட்டன் ஆட் பண்றேன். இதுக்கு தேவையான அளவு மசாலாஸ்லாம் இப்ப ஆட் பண்ண போறேன். ஒரு 4 கரண்டி சில்லி பவுடர், 2 கரண்டி மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன செய்றோமோ மட்டன் குருமா, பிரியாணி, வெஜ் குருமா எதுவா இருந்தாலும் இதுல இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நல்ல மணமா இருக்கும். நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்க, இந்த பாய் வீட்ல செய்ற சமையல் மட்டும் எதுக்கு இப்படி மணக்குது அப்படின்னா, கட்டாயம் அதுல அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியோட அளவு இருக்கும். அதோட அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெருசா வேற எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 மட்டும் தான் சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, புதினா தழை, மல்லி தழை, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனலா கிளறி விட்டுட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துறணும். ஏன்னா ஒவ்வொன்னும் சேர்த்திருந்தும் மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து மேல அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு ஆனதும், இப்ப தான் நம்ம வந்து மட்டன் குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்த போறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். ஸோ தண்ணி வச்சுட்டு மறுபடியும் அப்படியே குக்கர் விசில் வச்சிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இப்ப குக்கர் விசில் வச்சு விட்டுறலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டன் எங்க ஊர்ல ஒரு 2 விசில் வந்து விட வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு மட்டன் எந்த அளவுக்கு வேகுமோ, அது பொறுத்த மாரி நீங்க வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில்
விசில் விட்டு வந்ததும் இந்த மாரி சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய்லாம் மிதக்க மிதக்க மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ரெடி ஆகல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இது கூட மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னா, ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருந்துச்சு. ஸோ அதையுமே எடுத்து நசுக்கி பார்த்துட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவேன். மட்டன் குருமாவாகட்டும், சிக்கன் குருமாவாகட்டும் எல்லாத்துலயும் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சீங்கன்னா, இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுவே தால்ச்சா அப்டின்னா, அதில கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காய் எல்லாம் போடுவாங்க. நான் இன்னைக்கு செய்றது குருமா அப்டிங்கிறனால உருளைக்கிழங்கோட நிறுத்திக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 10 முந்திரி வந்து சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதையுமே அந்த பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்துட்டு, ஃபைனலா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்க போறேன். ஏன்னா, எங்க ஊர் தக்காளி புளிப்பு இருக்காது. இதுவே தமிழ்நாட்டு தக்காளி அப்டின்னா புளிப்பு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் சேர்க்க தேவை இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தயிரும் புளிப்பில்ல. அதனால ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு, இப்ப மறுபடியும் ஒரே ஒரு விசில் விட்டு இறக்க போறோம். அவ்வளோதான் நம்மளுடைய மட்டன் குருமாவுமே ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விசில் வந்ததும் அப்படியே சிக்கன் கிரேவிக்காக தாளிச்சு ஊத்த போறேன். இப்ப இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை பீஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்க்கல. மறுபடியும் நீல வாக்குல நறுக்குன வெங்காயம் ஒரு 3 சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயமே கொஞ்சம் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதையுமே சேர்த்துக்கிறேன். எல்லா ரெசிபிலயுமே இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது, இந்த மாரி கிரேவிக்குலாம் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளுமே சேர்த்து நல்லா கிளறி குடுத்துலாம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கி வந்துரும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ இப்ப வெங்காயம் வணங்கி வந்ததும், இதுலயுமே ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மறுபடியும் எப்பயும் போல நல்லா இஞ்சி பூண்டு வணங்குறதுக்கு நல்லா போதுமான அளவுக்கு டைம் குடுத்துருங்க. இஞ்சி பூண்டெல்லாம் வணங்கி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோல்டன் கலர் வரணும். அந்த தங்க நிறம் வந்து ஜொலிக்கும்போது இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயி, நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் குடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டோட கலர்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இதுல ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்க போறேன். கிரேவி அப்படிங்கிறனால. ஸோ இதுவே இன்னும் உங்களுக்கு தண்ணியாட்ட வேணும்னா, நீங்க கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து, உப்பு சேர்த்து மறுபடியும் எப்பயும் போல கிளறி குடுத்தாச்சு. ஏம்மா இதெல்லாமா எங்களுக்கு தெரியாது? தக்காளி வணங்கணுங்கிறீங்க, வெங்காயம் வணங்கணுங்கிறீங்க, இஞ்சி பூண்டு வணங்கணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நெனைக்காதீங்க. நம்ம வீடியோஸ் நெறைய பிகினர்ஸ் பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெருசா சமைக்க எதுவும் தெரியாது. நம்ம எல்லாருமே அதே மாதிரி தானே வந்திருப்போம். நமக்கெல்லாம் அப்ப சொல்லிக் குடுக்க இந்த YouTubeலாம் இல்லங்க. நம்மலாம் ஒண்ணொன்னா பார்த்து பார்த்து அடுத்தவங்க செய்றத பார்த்து தான் கத்துக்கிட்டோம். பட் ஆனா இப்பலாம் இருக்கிறவங்களுக்கு YouTube இருக்கு. YouTube ஆன் பண்ணா எந்த ரெசிபி வேணுமோ அதோட வீடியோஸ் எல்லாம் டீட்டெயிலா கிளியரா வந்துருது. ஸோ அவங்களுக்காகவே ரொம்ப டீட்டெயிலா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. ஏன்னா ஒவ்வொரு சமையல் பண்ணும்போதுமே அதுக்கு உண்டான டைமிங்ஸ் குடுக்கணும். தக்காளி வணங்குறதுக்கோ, வெங்காயம் வணங்குறதுக்கோ, இஞ்சி பூண்டு வணங்குறதுக்கோ டைமிங் குடுத்தா தான் நம்ம செய்ற சமையல் சூப்பரா இருக்கும். அப்பதாங்க புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணு சூப்பரா சமைக்கிறாளே அப்படின்னு சொல்லி நல்ல பேர் வாங்க வேணாமா? ஸோ அதுக்காக தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றது. இப்ப இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி வணங்குனதும் ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ இல்ல ஒரு 1 1/4 கிலோ அளவுக்கே இருந்திருக்கும். சிக்கன்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு வெறும் சில்லி பவுடர், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரக பொடி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. சில்லி பவுடர் வந்து ரொம்ப கம்மியா தான் சேர்த்துருக்கேன். ஏங்கிறத அப்படியே வீடியோல தொடர்ந்து சொல்றேன். அதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதுலயுமே ஒரு 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். அதாவது ஒரு 50 எம்எல் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கூடயே கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்துட்டு, இப்போ ஃபைனலா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மூடி தேங்காவும், நல்ல மிளகு நெறைய ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு மிளகு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காவோடயே வச்சு அரைச்சு சேர்த்திருக்கேன். ஸோ செமி கிரேவி அப்படியே திக்கா வேணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காவா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து தண்ணியாட்டம் வேணும்னா, நீங்க நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு, மிளகு தூள் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். மிளகு தூள் நெறைய தூக்கலா சேர்த்துக்கணும். காரத்துக்கு கம்மியான சில்லி பவுடர் மட்டும் தான் சேர்க்கணும். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் விசில் வச்சு எடுத்தோம்னா, நம்மளுடைய சிக்கன் சாப்ஸுமே ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கன் சுக்காவுக்கு மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து செய்றது ரொம்ப ஈஸி. இதுக்கு உரிக்கணும், அரைக்கணும், இந்த மாரி வணங்கணும், அந்த மாரி எந்த வேலையும் தேவையில்ல. ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சுக்கா உள்ள சேர்த்துட்டு, கொஞ்சமா அந்த பவுல்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போறேன். ஏன்னா, இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். பாருங்க, இதுல தண்ணியே இல்ல. இப்ப மூடி போட்டு வேக வச்சதும் இதுலருந்து எவ்ளோ தண்ணி வருதுன்னு பார்ப்போம். இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி எங்க ஊர் ஸ்பெஷல். அதாவது கர்நாடகா ஸ்பெஷல்ங்க. எங்க ஊர்ல சமைக்கிற எல்லா சமையல்லுமே இந்த வரமிளகா, மல்லி, மிளகு, சீரகத்த டெய்லி அரைச்சு தான் சேர்த்துக்குவாங்க. இல்லாட்டி அரைச்சத பேஸ்ட்டா பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு டெய்லியும் சேர்த்துக்குவாங்க. எந்த சமையல்லுமே வரமிளகா தூளோ, மல்லி தூளோ யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்க உங்க ஊர்லலாம் எப்படி? நீங்கலாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் வச்சு விட்டுட்டு ஒரு பக்கம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்னிங்கே ப்ரௌனி பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து பீஸ் போட்டு வச்சிரலாம். அவங்க வந்தோட்டி உடனே பிளேட்ல வச்சு குடுக்குறதுக்கு வசதியா இருக்குமேன்னு சொல்லிட்டு, அத அப்படியே பீஸ் போட்டு வச்சிரலான்னு பீஸ் போட்டுட்டு இருந்தேன். ப்ரௌனி செம்ம சூப்பரா அப்படியே ஃபஜ்ஜியா கிரிங்கிள் டாப்போட சூப்பரா வந்திருக்கு பாருங்களேன். இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பிச்சு காட்டுறேன். பார்க்கறதுக்கே டெம்ப்டிங் ஆயிருச்சு. அவ்ளோ சூப்பரா வந்துருச்சு. உள்ள அப்படியே ஜூஸியா இருக்கு ப்ரௌனி. ஸோ சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌனியுமே ரெடி ஆயிருச்சு. அதையுமே கட் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மணி பார்க்கும்போது இப்ப 4:10 ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு கிச்சன் வந்தது. ஒவ்வொரு ஐட்டமா முடிச்சுட்டு, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளுடைய சிக்கன் கிரேவிய ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பரா அப்படியே வந்து
வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய்லாம் மிதக்க மிதக்க சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டக்குனு ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு, அந்த விசில வந்து பார்த்தீங்கன்னா, மிடில்ல எடுத்து விட்டுறணும். இல்லாட்டி அந்த லெக் பீஸ்லாம் கரைஞ்சிரும். அப்படி இருந்துமே பெரிய லெக் பீஸ் கரைஞ்சிருச்சு. இந்த குட்டி லெக் பீஸ் தான் காட்ட முடிஞ்சுச்சு. ஸோ, அதையுமே எடுத்து காட்டிட்டேன். ஒரு பக்கம் மட்டன் குருமாவுமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு மைதா மாவு பெசையணும் பரோட்டாக்காக அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவுலாம் போட்டு வச்சுட்டேன். நான் இப்ப வந்து ஒரு 1 1/2 கிலோ அளவுக்கு மைதா எடுத்துக்க போறேன். 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை சேர்த்துவேன். ஸோ, அதே அளவுக்கு 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். நைட் டைம் அப்படிங்கிறனால ரொம்ப ஹெவியாரும்ன்ட்டு. கூடவே உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. மைதா மாவு நமக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் இல்லையா? அதே மாரி உப்பு சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இதுல நெறைய பேர் பால் ஊத்திலாம் பிசைவாங்க. நான் பாலெல்லாம் ஊத்தலங்க. தண்ணி ஊத்தி தான் பிசைய போறேன். ஸோ, எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மாமியாருமே வந்து "குடு மாவு வேணா நான் பெசஞ்சு தரேன். நீ கொஞ்ச நேரம் உட்காருன்னு" சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மாவு குடுத்துட்டு நானுமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிக்கன் சுக்காவும் என்னைய வா வான்னு கூப்பிட்டுச்சு. ஸோ வந்து தொறந்து பார்த்தா எவ்ளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்களேன். தண்ணி அண்ட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன்ல இந்த கொழுப்பெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிலா மாறி ஆயிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தி வர தெரியும். நான் ஆயில் எதுவுமே சேர்க்கல. வெறும் ட்ரை சிக்கன் மட்டும் தான் சேர்த்தேன். ஸோ இது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேக வைக்கணும். 5 டூ 10 மினிட்ஸ்ல இந்த மாரி தண்ணி விட்டுரும். மறுபடியும் இன்னொரு 5 டூ 10 மினிட்ஸ் வேக வச்சீங்கன்னா, நல்ல ட்ரை ஆகி கிடைச்சிரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டு ஃபைனலா தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துக்க போறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்டி வேற ஆல்ரெடி அப்படியே உள்ளேயே போட்டு வச்சுட்டேன். நெறைய டைம் இந்த மாரி தான் பண்றது. அது தொடும்போது அப்படியே சுடும். என்ன பண்றது? வீரனுக்கு இதெல்லாம் விளையாட்டுல சகஜம் அப்படிங்கிற மாரி, நமக்கு சூடு படுறது புதுசா என்ன? எத்தன வருஷமா சூடு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சூடு பட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சூடா இருக்கும்போதே கிளறி குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். நல்லா நெறைய தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன். சுத்தி வர வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் அப்படியே மெல்ட் ஆகி தெரியுதா? இது கூட நல்ல கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இந்த மாரி தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு சேர்க்கணும். நெறைய சேர்க்கணும். ஒரு 100 எம்எல் அளவுக்காவது நீங்க சேர்க்கணும் கட்டாயம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது அப்டின்னா, நீங்க கட்டாயம் அதுக்கு தகுந்த அளவுக்கு தாராளமா நெய் சேர்த்துக்கலாம். வேற எந்த ஆயிலும் சேர்த்துக்காதீங்க. இல்லன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்ப சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சா? ஃபைனலா இந்த சிக்கனுக்கு அப்டியே நெய் ஊத்தி முந்திரி பருப்ப தாளிச்சு கொட்டணும். அது அப்புறம் ஃபைனலா சூடா சாப்பிடும்போது தாளிச்சு கொட்டிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அப்டியே சாப்பாடு தாளிச்சு விட வந்துட்டேன். சாப்பாடு தாளிக்கும்போது மணி 5 ஆயிடுச்சு. சரி கெஸ்ட் வரக்குள்ள இதையுமே தாளிச்சு வச்சிடலாம். ரைஸ் மட்டும் ஒரு 7 மணிக்கா குக்கர்ல வச்சு விட்டுறலாம் அப்டின்னு சொல்லிட்டு, தண்ணி மட்டும் ஊத்தி தாளிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் தாளிக்க கீ ரைஸ் அப்படிங்கிறனால நெய்யி, தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், புதினா தழை, பச்சை மிளகா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரம்ப இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவுமே சேர்த்து நல்லா வணக்கி குடுத்துட்டு, இது கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி எப்பயுமே சேர்த்த மாட்டேன். சாப்பாடு வந்து கொஞ்சம் கலரா இருக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு, ஃபைனலா தண்ணி ஊத்திட்டு, மல்லித்தழை தூவிட்டு, அப்படியே குக்கர க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போதைக்கு சாப்பாடு வைக்க போறதில்ல. ஒரு 7:30க்கு வச்சா போதும். நல்லா சுட சுட சாப்பாடு ரெடியா இருக்கும். கெஸ்ட் வந்துருவாங்க. அவங்ககிட்ட நல்லா ஜாலியா உட்காந்து பேசணும். அதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்க வரக்குள்ள பரோட்டாக்குமே பரோட்டா போட்டு வச்சாச்சு. நான் போடல. என் பெரிய பொண்ணு எல்லாத்தையும் போட்டாங்க. நல்லா சூப்பரா பரோட்டா போட்டு மேல நல்லா நெறைய எண்ணெயெல்லாம் தடவி வச்சுட்டோம்னா, மாவு காயாம பரோட்டா நல்லா லேயர் லேயரா சாஃப்ட்டா வரும். மேல அப்படியே ஒரு காட்டன் க்ளாத் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ, இப்ப கெஸ்ட் வர டைமுமே ஆயிடுச்சு. எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஃபைனலா இப்ப அவங்க வரதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ, இந்த விளாக் வந்து இத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த விளாகோட கன்டினியூஷன் கண்டிப்பா நாளைக்கு ஷேர் பண்றேன். அவங்க வந்ததும் நாங்க எந்த மாரி பேசினோம், என்ஜாய் பண்ணுனோம், சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத நாளைக்கு ஷேர் பண்றேன். நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.